I'll be the last one left when the lights go out. I'm down. காலையிலேருந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பால் டீன்னு போட்டுட்டு நல்லா தோனி மாதிரி ஆகலான்னு பார்த்தா நல்லா தொப்பை பெருசாகிட்டு கோணி மாதிரி ஆகிட்டேன். உள்ள வெறும் பாயில் ஆகிட்டு தான் இருக்கும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈஸியான டிஷ்ஷு. எவ்வளோ ஈஸினா அது ரொம்ப ஈஸி. கிட்டத்தட்ட ஒரு 3 இது வச்சுட்டு நம்ம அதை செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் டாபிக் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். கொஞ்சம் ஸ்டவ் ரொம்ப மோசமாக இருக்கும், என்னென்னா அம்மா ஊரில் இல்லை, அதனால் கொஞ்சம் வீட்டில் வேலை செய்கிற வரவங்களையும் ஸ்டாப் பண்ணியாச்சு. அதனால் நானே ஏதோ லைட்டாக துடைச்சிட்டு அப்படியே எப்படியும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, கடாய் வச்சு ஆன் பண்ணியாச்சு, கரண்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான தேவை பால் வந்துச்சு. கடாயை கழுவிட்டு அதோட தண்ணி எல்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ பால் ஊற்றிடலாம். ஸோ ஃப்ளேம் வச்சாச்சு, கடாய் வச்சாச்சு, மேலே பால் ஊற்றியாச்சு, கரண்டி வச்சாச்சு. இப்போதுக்கு கொஞ்சம் நான் ஃபுல்லாக வச்சுருக்கேன், அது கொஞ்சம் பொங்கட்டும். ஃபஸ்ட்டு எதுக்கு செய்கிறேன்னு சொல்லிடுறேன். வீட்டில் எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க. டெய்லி பால்கார அண்ணா வந்து பாலும் போட்டு போயிட்டாங்க. பேசிக்கலி நான் கொஞ்சம் சோம்பேறினால அது எதுவுமே காய்ச்சலை. எல்லாமே ஃப்ரிட்ஜில் அடுக்கி 5 பேக்கெட் பால் ஆகிடுச்சு. இன்றைக்கி காலையில் வந்துட்டு ஒரு 3 பேக்கெட் காய்ச்சினேன். காலையிலேருந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பால் டீன்னு போட்டுட்டு நல்லா தோனி மாதிரி ஆகலான்னு பார்த்தா நல்லா தொப்பை பெருசாகிட்டு கோணி மாதிரி ஆகிட்டேன். படுத்து தூங்கிட்டேன். இப்போ திருப்பி இன்னும் ஒரு 2 லிட்டரு, ஆல்மோஸ்ட் ஒரு 1 லிட்டர் பால் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பால்கோவா ஆக்கிடலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது செய்கிறதுல. அதனால் மீதி ப்ராசஸ் எல்லாமே அப்படியே வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க திருப்பி போவோம். ஸோ ஆல்மோஸ்ட் பால் பொங்க ட்ரை ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஓரம் பாலாடை சேர என்ன பண்ணணுன்னா தள்ளி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும். நீங்கள் இதுக்கு பொங்கிட்ட பிறகு சீக்கிரமாக லெமன் போட்டாலும், அப்படி இல்லைன்னா கார்ன் பவுடர் போட்டாலும் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்ட்ராங் ஆகும். பட் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து எதுவுமே போடாது, வெறும் பால், சர்க்கரை, நெய், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இதுக்கு முன்னாடி நான் ஒன்று செஞ்சுருக்கேன், நீங்கள் வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்லிடுறேன். சிக்கன் சிந்தாமணின்னு, அதுவும் ஒரு 3-4 ஐட்டத்தில் வச்சு தான் செஞ்சது. நான் மேலே கார்ட் போடுறேன், அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதையும். இப்போ பால் கரெக்டாக பொங்க ஸ்டார்ட் ஆகிருச்சு, சரிதா? ஸோ ஓரம்லாம் இப்படியே பண்ணிகிட்டே இருங்க, அது பொங்க. மணி ஆல்மோஸ்ட் 10:30 ஆகுது. காலையில் 10:30 இல்லை, நைட்டு 10:30. வேறு வேலை பொழப்பு இல்லாமல் செஞ்சிட்ருக்கேன் நானே. போவோம், அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டிஷ்ஷு நல்லா வந்ததுன்னா, இது நம்மளுடைய செகண்ட் டிஷ்ஷு நம்ம சேனலில். சமைச்சு நல்லா வந்தது. ஸோ கீழேயும் அப்படியே நம்ம லைட்டாக இப்படியே பண்ணிகிட்ருக்கணும், ஏன்னா கீழே அடி பிடிச்சிச்சின்னா அதுக்கப்புறமா டேஸ்ட் கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பால் பொங்கும் போது மணி 10:35, 36 இருக்கும். நம்ம ஃபுல்லாக செஞ்சு முடிக்க எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம். எனக்கு ஏலக்காய் பிடிக்காதனால நான் அதை போட போகிறதில்ல. வெறும் பால், சுகரு, அப்புறமா நெய், இது மூணுத்துலேயும் வச்சு சம்பவத்தை முடிச்சிட போகிறேன். பால்கோவா செய்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும்னு நினைக்கிறேன். பேசாமல் ஸ்டீல் கரண்டியை எடுத்துருக்கலாம் போல். வந்தது ஒரு கரண்டி. இப்போ எப்படி போகுது பாருங்கள், இழியுது அப்படியே, கச்சாக் 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 கச்சாக்னு. இப்போ பால் கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன், மீடியம் ரேக்கில், கொஞ்சம் சீக்கிரமாக ஆகலான்ட்டு. பொறுமையை இழந்த அஜித்குமார் நாளைக்கு பாலிமர் நியூஸில் வரப்போகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 10:35 கிட்ட நம்ம பால் பொங்குச்சில். இப்போ 10:45 ஆகுது. இப்பயும் பொங்கிட்டு தான் இருக்குது, பட் மேலே ஏற்ற விடாமல் தலைமால தட்டி வச்சுருக்கேன், அப்படியே டப் 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 டப்னு. கலர் மாறுறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கல, எனக்கே தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். பொங்க விட்டால் தான் மேலே பால்கோவெல்லாம் பாலாடெல்லாம் நிறையா வருது. அதனால் அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம பால்கோவா செய்கிறதுக்கான ப்ராசஸ் சீக்கிரமாக அதுவே பண்ணிடுது. அதனால் கொஞ்சம் பொங்க விட்டு அப்படியே சைடில் மட்டும் லைட்டாக இதே மாதிரி பண்ணிகிட்டே வாங்க. அதே மாதிரி கீழேயும் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும், ஏன்னா ஃபுல்லாக குறைஞ்சிச்சு இல்லையா. பாருங்களேன், கொஞ்சம் குயிக்காக ஆகுது. வெயிட் பண்ணுங்கள், டைம் பார்த்துட்டு வந்துடுறேன்.
கரெக்டாக 11 o'clock ஆகுது. கொஞ்சம் ஸ்பீடாக கரைய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இது வந்துட்டோன்னே நீங்கள் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளோவில் சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக கீழே அடிப்பிடிக்குது. இதுக்கப்புறம் எப்படியும் பொங்காது, ஃபுல்லாக வெறும் பாயில் ஆகிட்டு தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே மட்டும் நல்லா அப்படியே ஸ்லோவாக பண்ணிகிட்டே வாங்க. மக்களே, ஒரு செம்மையான சுச்சுவேஷனில் வந்து மாட்டியிருக்கேன். வீட்டில் சர்க்கரையும் இல்லை, நெய்யும் இல்லை. வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு தேடிட்டு வரேன். நெய் இருக்குது, ஓகே, சர்க்கரையும் இருக்குது. திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோமா? இப்போ வாடா டே, இப்போ வாடா பா. இவ்வளோ கொழுப்பு உடம்புக்குள்ளே போகுதில்ல. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1 லிட்டர் பால் இவ்வளோண்டு ஆயிட்டு. இன்கேஸ் நான் செஞ்சு அதை நல்லா வந்து அதை நைட்டு 11:30 மணிக்கு நான் சாப்பிட்டு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா, உங்களுக்காக வேணால் டேஸ்ட் பண்ணுறேன், நைட்டு டேஸ்ட் பண்ணுறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துட்டோன்னே நம்ம தோசை மாவு, இட்லி மாவு மாதிரி இருக்கு இல்லையா, இது மாதிரி வந்துட்டோன்னே சுகர் ஆட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக சுகரும் ஆட் பண்ணிடலாம், நெய்யும் ஆட் பண்ணிடலாம். அடி டப்பா எடுத்து ஊற்றிட்டு இருக்கேன். ஆஹா, உங்களுக்கு வாசனை வருதான்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு வருது. நெய் போட்ட பிறகு பயங்கரமாக வருது. இப்போ நாங்கள் லைட் ஆஃப் பண்ணிடுறேன், ஒரிஜினல் கலர் தெரியட்டும். இந்த கலரே இருக்கட்டும், இதுவே நல்லா இருக்கு. ஒரு அரை கரண்டி நெய் எடுத்து அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் ஊற்றி அதை மூடி வச்சுக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஏலக்காய் இந்த டைமில் நீங்கள் போட்டுக்கலாம். பட் ஏலக்காய் எனக்கு போட இன்ட்ரெஸ்ட் இல்லை. சர்க்கரையும் இதுக்கு மேலே போட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பால்கோவா மாதிரி வந்துருச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறமா இறக்கிற வேண்டியதான். கடாய் ஓரளவு நாசமாகிடுச்சின்னு நினைக்கிறேன். வந்த வேலையை சிறப்பாக பண்ணிட்டோம். சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். ஐயோ, இப்போதும் நினைக்கிறேன் இதில் லைட்டாக நெய் போட்டுட்டு கொஞ்சம் ஓவர்லே பண்ணலாமோ. பாருங்க, கடாயில் கீழே ஒட்டாமல் இருக்கு. ஸோ மக்களே, ஃபுல்லாக முடிஞ்சிச்சு டேஸ்டிங்கான நேரம். கரெக்டாக பால்கோவா தெரியுதா, செம்மையாக இருக்குது பார்க்கவே. ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அந்த சர்க்கரையும் நெய்யும் பாலும் எப்படி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். சீரியஸாக சூப்பராக இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், நிஜமாக நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப சுகர் போட்டால் பிடிக்காது. இது நார்மல் சுகராக சூப்பராக இருக்குது. மேபி கடையில் வாங்குறதுலாம் இன்னும் கொஞ்சம் சுகர் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. மணி 11:30 இருந்தாலும் சாப்பிட்றேன். இதுக்கு மேலே ஸ்பூன் அதை உள்ளே போட போகிறதில்ல. I'll be the last one left when the lights go out. I'm down to one last breath. போல் லைட்டாக சொல்லிடுறேன். கடாயில் பால் ஊற்றுங்க, கிண்டிகிட்டே இருங்க. ஒரு டைமும் விட்டுறாதீங்க.
நெவர் கிவ் அப். ஸோ ஃபுல்லாக முடிச்சுருங்க. டைட் ஆகிட்ட போகும்போது நெய்யும் சுகரும் போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பால்கோவா ரெடி. ஆஸ் யூஷுவல் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.